திமுக பவள விழா நடந்தது இல்லையா, அந்த பவள விழா கனிமொழி ஏன் கூப்பிடல? ஆமா, அது ஏன் கலந்துக்கல? 30 விழாலையும் கலந்துக்கல, பவள விழாலும் என்ன காரணம்? அதாவது அமைச்சரவை விழாவிலும் அதுலயும் கலந்துக்கல. இல்ல, மதிப்புக்குரிய அன்பு சகோதரி கனிமொழி அவர்கள் டெல்லியிலே அவர் ஒரு நாடாளுமன்ற குழுவினுடைய தலைவராக இருக்கிறார். அதன் வேலையாக இருந்திருப்பார், தனது தொகுதியிலே வேலையாக இருந்திருப்பார். இல்ல இல்ல இல்ல, எப்பவும் ஜிஜி சிவா சார் அவர்கள் மிக ஆக்ரோஷமா பேசுங்க. இப்ப என்ன உங்க முகத்திலே ஒரு டல்னஸ் இருக்கு? இல்ல இல்ல, என்ன இருவரும் சேர்ந்து கொண்டு என்ன ஏதோ இப்ப என்னன்னா சார் மூஞ்சில எதுவுமே இல்லை. ஒரு எப்படி பதில் சொல்றதுக்கு தானே தமிழ்நாட்டு மக்களே வரவேற்கிற போது அவர் கொங்கு ஈஸ்வரன் வரவேற்க மாட்டாரா? வரவேற்கிறார். அது 26 எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் தெரியும். நம்ம அப்படி 19 சொல்லிடக்கூடாது. அப்புறம் எந்த அடிப்படையில் இப்போ மட்டும் எந்த அடிப்படையில் வரவேற்கல? எந்த அடிப்படையில் வரீங்க? எந்த அளவுகோல் வச்சு? எந்த அளவுகோல் வச்சு நீங்க தமிழ்நாடு மக்கள் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் பாருங்க சார், திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இடமெல்லாம் லட்சக்கணக்கான மக்கள் வீதிகளில் திரண்டு நின்றார்கள். அதான் திருமாவளவன் சொல்றாரு சார். ஒரே கூட்டணி தான் மதிப்பு கொடுக்குறேமா சார். அதான் திருமாவளவன் சொல்றாரு 2026 தேர்தல்ல நாடாளுமன்ற தேர்தலில் இந்த அமோக வெற்றிக்கு நாங்க தான் உறுதுணையா இருந்திருக்கிறோம். யாரு? திருமாவளவன் சொல்றாரு. தவறு இல்லையா சார்? கூட்டணி கட்சிகள் தான் எங்களுக்கு துணையா இருக்கிறாங்க, நாங்க அவங்களுக்கு துணையா இருக்கிறோம். நீங்க ஆனால் தனி மனிதராக திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் செல்லும் இடமெல்லாம் லட்சக்கணக்கான மக்கள் திரண்டு இருந்தாரா இல்லையா? நீங்க பாக்கலையா பல காணொலிய தொலைக்காட்சியில? சரி, அமைச்சரவையில என்ன சார் மறைக்கிறீங்க? மறைக்கல, நான் பாக்குறேன், அதிசயமா பாக்குறேன். வளர்த்த ஆடு நெஞ்சிலேயே முட்டிக்கிட்டு இருக்கு. அதுக்கு அடுத்த வார்த்தையை வைக்கிறாரு, துணை முதல்வருக்கு என்ன எக்ஸாம் வச்சுட்டா வர முடியும்? யாரு வளர்த்த ஆடு? அந்த கூட்டத்துல இந்த பேச்சுக்கான என்ன தேவை? நீங்க போடுங்களா சார்? ஏன் போட மறுக்கிறீங்க? எந்த மண்ணாங்கட்டிக்கு அவர் அப்படி பேசினாரு, அதுக்காக விளக்கம் நீங்க சொல்லுங்க. அதுக்கு தான் சொல்றேன் சார், அவர்கிட்ட கேட்டுருவோம். என்ன சொல்றேன், அதை விடுங்க. நாங்க சொல்றது போய் தான், நாங்க ஏதோ குழப்பம் பண்றதுக்கு பாக்குறோங்க. நீங்க சொல்லுங்க. இப்ப இல்லன்னு வேற சொல்லுவீங்களா? குழப்பம் பண்ணல வேற சொல்லுவீங்களா? நீங்க சொல்லுங்க. கண்ணுல விளக்கண்ணு ஊத்தின அலையறீங்களா? ராத்திரியும் பார்க்கலாமா? இந்த கூட்டணியை உடைச்சே தேரணும். உங்களுக்கு அஜெண்டா யார் சார்? உங்க பின்னாடி எத்தனை பேர் வச்சிருக்கீங்க? நீங்க சொல்லுங்க. அந்த கொங்கு ஈஸ்வரன் யாரை குறிப்பிட்டு இதை இளைமருவு காயா தாக்கி? அவர் இளைமருவன் காயா பேசலாம், மரமருவன் காயா பேசலாம். அவர் யாரையும் வைத்து பேசல, யதார்த்த கருத்துல பதிவு செய்யறாரு. கடைசி வரைக்கும் அந்த மீட்டிங் போகலாம்னு நினைக்கிறேன் சார். நான் தான் போன சார் பார்த்தோம். அவர் திட்டமிட்டு நீங்க சொல்லுது பொண்ணு விடுதலை சித்த கட்சி தலைவர் பேசலையா சார்? அவர் யதார்த்தமா பேசினார் சார். அது உங்களுக்கு அது போல தெரியுது. கனிமொழி பேசியிருப்பாரு. கனிமொழி எங்க வந்து எங்க முடிச்சு போறீங்க? எதுக்கு அவர் என்ன பார்த்து கேக்குறாரு? எப்ப பாரு நெஞ்சில பாயுது, பொது தளத்துல நெஞ்சில பாயுதா? அப்ப நல்லா பேசிட்டு போறேன். முதல்வர் சொல்றாரு தியாகின்றார். எதுக்கு தியாகி? ஆமா, அடிச்ச 75% வந்து கரெக்டா கொடுத்துட்டு அமலாக்கத்துறை விசாரணை போது சொல்லாம நாக்குல நரம்புல எப்படின்னா பேசிட்டீங்களா? என்னங்க அர்த்தம்? ஆமா, தியாகி தான் சார். என்ன தியாகி சார்? ஒரு கட்சியை உடைப்பதற்காக மத்திய பாஜக அத்தனை தகுதித்த வேலைகளை செய்தது. அதற்கெல்லாம் செவி சாய்க்காமல் சிறையில வாடினார். அவர் ஒரு தியாகி தான், கட்சிக்கு தியாகி தான். சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு பேச இருப்பது இந்திய தேசிய லீக் கட்சியின் தலைவர் திரு தடா ரஹீம் மற்றும் தேசிய முன்னேற்ற கழகத்தின் தலைவர் திரு ஜிஜி சிவா அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். துணை முதல்வர் ஆகணும்னு சொல்லிட்டு முன்னாடியே அந்த பேச்சு பத்திரிகையாளர் முதல்வர்கிட்ட கேட்கும் போதெல்லாம் எப்போ துணை முதல்வர், அமைச்சரவை மாற்றம் அப்படின்ட்டு இந்த கேள்வி வந்து வலுத்திருக்கு, இன்னும் பழுக்கலை அப்படின்னு கேட்டார். எப்படி வலுத்துச்சு, எப்போ பழுத்துச்சு? திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டுடைய இளைஞரின் முகமாக இருக்கிறார் என்கின்ற அந்த எண்ணங்கள் இதயம் முழுக்க பரவி இருக்கிறது. அது பழுத்து இருக்கிறது. அனைவருடைய கோரிக்கை நிறைவேற்றப்பட்டிருக்கிறது மதிப்பளித்து. அதை வைத்து தான் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை துணை முதலமைச்சராக ஆக்கி தமிழ்நாட்டினுடைய உள்ளங்களை குளிர்வித்திருக்கிறார். தமிழ்நாட்டு மக்கள் உள்ளத்துக்குலையா இல்லை தமிழ்நாட்டு மக்களுடைய உள்ளத்தில் இல்லை? தொடர்ந்து எதிர்கட்சியெல்லாம் விமர்சனம் வச்சது என்னன்னா வாரிசு அரசியல் வழக்கமாக பேசுறது தான். இப்போ ஸ்டாலின் அவருக்கு வந்து துணை முதல்வர் கொடுத்தாங்கன்னா அவர் தந்தையார் கருணாநிதி அவர்கள் கூட ஒரு 40 ஆண்டுகாலம் அரசியல் பயணம். உதயநிதிக்கு திடீர்னு கொடுத்ததுனால ஒரு பல விமர்சனம். கட்சிக்குள்ளே ஒரு கோபமா நிறைய பேர் கோவப்பட்டிருக்காங்க. கட்சிக்குள் எந்த கோபமும் இல்லை, சாபமும் இல்லை. அவரவர் கட்சியில் கூட கடக்கோடி தொண்டனும் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வருங்கால திமுக தலைவராக, வருங்கால திமுக தலைமை கூட்டணிக்கு முதலமைச்சர் வேட்பாளராக களம் நிற்க வேண்டும் என்று தான் அனைவரும் விரும்புகிறார்கள். அதே தான் திமுக விரும்புகிறது, அதே தான் நாங்களும் விரும்புகிறோம். இல்லை, அது 2026 தேர்தலில் அதுக்கப்புறம் ஜெயிச்சதுக்கு அப்புறம் கூட சொல்லியிருக்கலாம்ல. அதாவது மக்களுடைய மனதில் இருப்பதை நாங்கள் முன்கூட்டியே கணிக்கிறோம், அதை வெட்ட வெளியில் சொல்லுகிறோம்.
பக்கத்தில் இருக்கக்கூடிய அண்ணனுக்கு அந்த உண்மை தெரியும். தமிழ்நாட்டு மக்கள் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை மனப்பூர்வமாக கொண்டார்கள் என்பது என்னுடைய பக்கத்தில் இருக்கக்கூடிய அருமை அண்ணன் திரு தடாரகிம் அண்ணனுக்கும் இந்த உண்மைகள் தெரியும். இருந்தாலும் அவர் சொல்ல மறுக்கிறார். எதற்காக என்று அவரிடம் கேளுங்களேன். இப்போ எப்படின்னு சொன்னால் திருமாவளவனை பற்றி யாதவார்த்தி நான் பேசினது திமுக நடிச்சிருந்தால் வேறு யாருன்னா தலைவர் பேசியிருக்கலாம். ஏன்னு சொன்னால் இது திமுகலாம் ப்ராக்டிஸ். இது ஆராசா வச்சு தான் பாருங்கள், ஆராசா வச்சு தான் பதில் சொல்லுவாங்க. வன்னியர்களை பற்றி எதுனா பேசணுன்னா துரைமுருகனை வச்சு பதில் சொல்லுவாங்க. எந்த சமூகம் இருக்கோ அந்த சமூக தலைவர் தங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய அந்த சமூக தலைவர்களை வச்சு பதில் சொல்லுவாங்க. ஏன்னு சொன்னால் இது ஒரு கீழ்த்தரமான புத்தி. இப்போ அதேமாரி திமுகவில் இப்போது இவர் சொல்கிறார் இல்லையா, இளவரசர்ன்றார், அவரே கரெக்டு தான். அது யாருமே இதே மாதிரி டிஆர் பாலு கூட சொல்லுதையா நம்மெல்லாம் அவங்களா சொல்லுதையான்னு கூட ஒரு தாழ்த்தப்பட்ட மக்களை நம்ம கூட ஒப்பிட்டு பேசுகிறாங்கன்னு சொல்லி கூட உதயநிதியை அறிவித்ததுனால மக்கள் எவனும் ஏற்றுக்கல. சிவா ஏதோ பாவம் ஆரம்பத்திலேருந்து சிவா தான் கத்திட்டு இருந்தார், துணை முதல்வர்ன்ட்டு. இன்றைக்கி ஆக்கிட்டாங்க. நான் தான் வரும்போது கேட்டேன், என்ன சிவா போய் உங்கள் இளவரசரை பார்த்தீங்களான்னு கேட்டேன். இன்னும் பார்க்கலன்னு. அசிங்கமாக இல்லையா? நீங்கள் தான் ஆரம்பத்துலேருந்து குரல் கொடுத்துட்டு இருக்கீங்க, ஏதோ துணை முதல்வர்னு. ஏதோ உங்கள் இளவரசர் துணை முதல்வர் ஆகிட்டார், அங்கே போகிறதுக்கு கூட உங்கள் வாய்ப்பு இல்லை. இதுதான் நிலை திமுக. இல்லை, அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஜனநாயக கட்சி, சமூக நீதிக்கான கட்சி, இந்த மக்களுக்கான கட்சி, மனித நேயத்துக்கான கட்சி. இந்த அரசியல் பாதை என்பது அனைவருக்கான பாதையாக இருக்கிறது. அதில் மதிப்புக்குரிய அண்ணன் தடா ரஹீம் அவர்கள் பேசக்கூடிய பேச்சுகளிலே பல சூட்சங்கள் இருக்கும், பல உள்கருத்துகள் இருக்கும். ஆனால் அவருடைய மனதுக்கே வெட்ட வெளிச்சம். காரணம், தொடர்ந்து திமுக மீது எந்த அளவிற்கு விமர்சனங்களை வைத்து அவர்கள் பேச வேண்டுமோ அந்த கடைசி எல்லவிற்கும் செல்கிறார். ஆனாலும் கூட அண்ணன் பேசக்கூடிய அவர்களுக்கு சேர்த்தே தான் நாங்களெல்லாம் பேசி வருகிறோம் என்பதை மட்டும் மறந்து விடுகிறார். இல்லை, இப்போ திமுக பவள விழா நடந்தது இல்லையா, அந்த பவள விழா கனிமொழி ஏன் கூப்பிடல? ஆமாம், அது ஏன் கலந்துக்கல? 30 விழாலையும் கலந்துக்கல, பவள விழாலும் என்ன காரணம்? அதாவது அமைச்சரவை விழாவிலையும் அதுலேயும் கலந்துக்கல. இல்லை, மதிப்புக்குரிய அன்பு சகோதரி கனிமொழி அவர்கள் டெல்லியிலே அவர் ஒரு நாடாளுமன்ற குழுத்தினுடைய தலைவராக இருக்கிறார். அதன் வேலையாக இருந்திருப்பார், தனது தொகுதியிலே இருந்திருப்பார். இல்லை இல்லை இல்லை, எப்பவும் ஜிஜி சிவா சார் அவர்கள் மிக ஆக்ரோஷமா பேசுங்க. இப்போ என்ன உங்க முகத்திலே ஒரு டல்னஸ்? இல்லை இல்லை, என்ன இருவரும் சேர்ந்து கொண்டு என்னை ஏதோ மாற்று திசையில இல்லை சார், ஒரு அஜெண்டாவா? திமுகவுக்கு முட்டு கொடுக்கறதுல பயங்கரமா ஆக்ரோஷப்படுவீங்க. நாங்க ஏதாவது சொன்னாலே எப்படி சொல்லலாம்? முட்டு கொடுக்கறதுல ஆக்ஸ்போர்ட்ல படிச்சுட்டு வந்து இருக்காரு. இப்போ இல்ல சார், இப்போ என்னன்னா சார் மூஞ்சில எதுவுமே இல்லை. ஒரு எப்படி பதில் சொல்றது திணறாப்ல. சரி, அப்படியெல்லாம் திமுகவிற்கு முட்டு கொடுப்பதிலே அண்ணன் தடா ரஹீம் அவர்கள் சொல்வது போன்ற ஆக்ஸ்போர்டு காலேஜிலே நான் பல பட்டங்கள் பெற்றதாக வைத்துக் கொள்ளுங்களேன். இதில் என்ன தவறு இருக்கிறது? ஏன் வரலன்னு கேக்குறாங்க சார். இந்த அவர் நாடாளுமன்ற குழுவினுடைய தலைவராக இருக்கிற மதிப்பிற்குரிய தமிழ்நாட்டில் தான் இருந்தாங்க மேடம். சார், அவர் தொகுதியினுடைய வேலையாக இருந்திருப்பார். தமிழ்நாட்டில் சென்னை இல்லை, சென்னை வீட்டில் இருந்தாங்க. இல்லை, இதுவெல்லாம் ஏற்படுதல்ல, ஏற்படுதல். ஏன்னா இந்த பதவி ஏற்பு விழாவில் கலந்துக்கலாம், அடுத்த நாள் போய் உதயநிதி போய் சந்திச்சு வாழ்த்து பெறாரு. இல்ல, அவங்க ஒற்றுமையா தானே சார் இருக்கிறாங்க. கனிமொழி அவர்களுக்கு ஏற்புடையது இல்ல. அண்ணன் அவருடைய பேச்சில என்ன தோன்றுகிறேன் என்று சொன்னால், இங்கே திமுக உட்கட்சி விவகாரம் வெடித்து கொண்டிருக்கிறது. அதுவும் மதிப்பிற்குரிய அன்பு சகோதரி கனிமொழி அவர்கள் தலைமையை வெடித்து செதறுகிறது. அதற்காகத்தான் எதிலுமே கலந்து கொள்ளவில்லை என்ற ஒரு தோற்றத்தை கொண்டு வருகிறார். இவங்க எப்படி நன்றாக இருக்கக்கூடிய கட்சியில எப்படி திமுக பொறுத்தவரையும் இவனுங்களே தப்பு பண்றாங்க, இவனுங்களே ஒப்பாரி வைப்பாங்க. இப்போ எப்படின்னு சொன்னா, சமீப காலமா விடுதலை சிறுத்தை கட்சிக்கு எதிர்கட்சியா தூண்டி விட்டான். இப்போ மது ஒழிப்பு மாநாடு நடத்தணும், இல்லை நான் நடத்துறாரு. அப்போ நடத்தும் போது அதிமுகவுக்கு கூப்பிடுங்க, நீ அப்படி பேசுங்கன்னு சொல்லி அதிமுக காரனா சொன்னா, இவராக தான் பேசினாரு. அப்போ ஒரு சலசலப்பு வந்தது. உடனே பவள விழாவுக்கு எல்லா தலைவர்களும் வந்த பிறகு தமிழக முதல்வர் சொல்லக்கூடிய அங்கே பேசின பேச்சு பாருங்கள், நிறைய பேர் எதிர்பார்த்தார்கள், நம்முடைய கூட்டணியை உடைத்து விட வேண்டும், தடா ரஹீம் அவர்களும் ஒன்று என்பதை இந்த நேரத்தை சுட்டிக்காட்டுறாங்க. துடிக்கிறார்கள். ஆனாலும் நாங்கள் இரும்பு கோட்டையாக இருக்கோம்னு சொல்லி, ஏயா எதிர்கட்சிக்காரனுக்கு வைக்க வேண்டிய குற்றச்சாட்டுகளை வைக்கலாம். எந்த எதிர்கட்சிக்காரன் திருமாவளவனுக்கு நீ இதேமாரி மது ஒழிப்பு மாநாடு நடத்த அது திமுக ஒரு தர்மத்தங்கடத்தை ஏற்படுத்தணும்னு யார் சொன்னான்? உங்க கட்சியில கூட்டணியில் இருக்கக்கூடியவங்களே நடத்துற விஷயத்தை உங்களால் பதில் கூற முடியாம நீங்க என்ன பண்றீங்கன்னு சொன்னா, அந்த மேடையில எல்லா தலைவர்களும் கூப்பிட்டு வச்சு எல்லா தலைவர்களையும் உங்களை புகழ வச்சுட்டு அதன் பிறகு இறுதியா நீங்க என்ன பண்றீங்க, பயங்கரமா பேசுறீங்க. இது கேவலமா இல்லையா? நான் உங்கள்கிட்ட கேட்குறேன்,
ஆதவ அர்ஜுனா வந்து திமுகவில் இருந்தவர், திமுகவுக்கு ஒர்க் பண்ணவர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் சேர சொன்னதே சபரீசன் தான் அனுப்பி விட்டுருக்காரு அப்படிலாம் வருது அப்படின்னு அண்ணன் கேட்க இல்லை. சொல்ல நான் கேட்குறேன், அது உண்மையா பரவாயில்ல பேச தகவல் தெரியாது. அவரை திட்டமிட்டு அனுப்பிச்சு விட்டு இந்த மாதிரி வேலை சொல்லியிருப்பீங்க. இல்லை, இந்த மாநாடு நடத்துறதுக்கு ஃபுல்லும் சொல்லி கொடுக்குறது வைக்கிறதே சபரீசன் தான். உதயநிதிக்கும் சபரீசனுக்குமே பிரச்சனை போய்கிட்டு இருக்கு அப்படி சொல்றாங்க. இதுவெல்லாம் ஒரு துளியாலும் கூட உண்மை இல்லாத ஒரு கட்டுக்கதை. கொஞ்ச நாள் வரவே இல்லை. அதாவது ஆதவ அர்ஜுனா என்பவர் அவர் ஏற்கனவே ஐடி விங்கம் போன்று ஏதோ ஒரு நிறுவனத்தை வைத்திருந்தாலும் 2019 நான் திமுகவுக்கு தேர்தல் பணி செய்து கொடுத்தேன் அவரே சொல்லியிருக்கிறார். ஆனால் அவர் ஒரு ஜனநாயக நாட்டில் எந்த கட்சிக்கு செல்ல வேண்டும் என்று அவர் எடுக்கக்கூடிய முடிவு, அவர் எடுக்கக்கூடிய அந்த முடிவின் அடிப்படையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒடுக்கப்பட்ட கட்சியாக, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு குரல் கொடுக்கக்கூடிய கட்சியாக விடுதலை சிறுத்தை கட்சியில் இருப்பதின் காரணமாக அங்கே அவர் தனது அரசியல் பணியை தொடங்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் அவர் அங்கே போய் சேர்ந்து இருக்கிறார். அந்த விசிகாவிலே மாநில துணை பொதுச்செயலாளர் பதவியை கொடுத்திருக்கிறார். அப்போது அந்த கட்சியினுடைய கொள்கை என்ன, 1999 இருந்து எங்களுக்கு இது போன்ற ஆட்சியிலே பங்கு வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். வர அப்போது அந்த ஏற்கனவே விசிகா தலை பேச்சு தான் அவர் அந்த இடத்துல சுட்டி காட்டி பேசியிருக்கிறார். அது விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைமை அவருக்கு கொடுக்கக்கூடிய அறிவுரையாக இருக்கட்டும் அல்லது அவரை உயர்த்தி பிடிப்பதாக அது கட்சியினுடைய தனிப்பட்ட கருத்து. ஆனால் இதற்கு மதிப்பிற்குரிய திரு சபரீசன் அவர்கள் எந்த அடிப்படையிலே திமுக கட்சியிலே இதில் எப்படி நுழைந்து இங்கே உள்குத்து செய்ய முடியும்? சத்தியமாக சொல்கிறேன். இது வந்து கனிமொழி ஏன் பவள விழாவுக்கும் பதவியேற்பு விழாவுக்கும் அமைச்சரவை விழாவுக்கு பதவியேற்புக்கும் போலன்ற விஷயத்துக்கு பதில் சொல்லவே மாட்டார். ஏன்னா சொல்ல முடியாது. சிறுத்தை அது சொல்லி பேசிட்டு சகோதரனுடைய அரசியல் பணி இருக்கும், தனிப்பட்ட பணிகள் ஏதாவது இருக்கும், குடும்பத்தினுடைய பணியாக ஒரு பெண்மணி தானே. அதெல்லாம் மீறி இந்த வயதிலே நாடாளுமன்றத்தின் குழு தலைவராக இருக்கிறார். டெல்லியில் பல பணிகள் இருக்கும். வருகின்ற நாடாளுமன்ற கூட்டுக்குழு தொடரில் என்ன பேச வேண்டும் என்கின்ற அந்த வீட்டில் இருக்க நான் பார்க்கலையா சார்? நீங்க பாத்தீங்களா சார்? டிவில தான் போறேன். குளிர்கால கூட்டத்தொடரா இல்ல வெறும் கூட்டத்தொடரா? இப்போ டெல்லியில் அடுத்த பார்லிமெண்ட்ல என்ன நடக்கும் அது அவங்க தானே சார் சொல்லுவாங்க. நீங்க என்னமோ சொன்னீங்க, அதுதான் சார். அதுக்கான எந்த கூட்டுக்கு சரி அவர் பணி செம்மையா இருக்கக்கூடிய வேலையை உங்க முகத்திலே தெரியுது ஏதோ ஒரு கோபம் உங்களுக்குள்ள இருக்கு. நான் வரேன், இறுதியா வரேன். அதே நீங்களே சொல்லி கண்டிப்பா நான் வரேன். முப்பெருவிழால திமுக இப்போ நடத்துத காஞ்சிபுரத்துல, அது திருமாவளவனை வந்து இப்படி பிளான் பண்ணி ஏன் சார் அசிங்கப்படுத்துனீங்க? அது எப்படி திமுக தொடாத மாதிரியே தொட்டு ஒரு ஆளை வச்சு அசிங்கப்படுத்தீங்க? ஏன் அப்படி பண்ணீங்க? யாரை சார் எனக்கு இல்லை கேட்குறீங்க? அவர் கேட்குற பைக் சொல்லுங்க. எனக்கு ரெண்டு பேரும் நீங்க மாநாடு போனீங்களா? போனீங்களா? எல்லாருடைய ஸ்பீச்சையும் கேட்டீங்களா? கேட்டுமே. நீங்கள் சொல்லுவது போன்று விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவரை ஏதோ திராவிட முன்னேற்ற கழகத்தோட மேடையில யாரையோ வைத்து அசிங்கப்படுத்துகிற போன்ற ஒரு கேள்வி எழுப்பி யாரை வைத்து அசிங்கப்படுத்திருக்கிறோம்? கொங்கு நாடு மக்கள் தேசிய ஈஸ்வரன் அவர்கள் பேசுனதை நீங்க கேட்டீங்களா? என்ன பேசியிருக்காரு நீங்களே சொல்லுங்க. நீங்க போனீங்க. நான் சொன்னா ஏத்துக்க மாட்டீங்க. இல்ல நான் ஏத்துக்கிறேன். அண்ணா சொன்னா ஏத்துப்பீங்க. நான் ஏத்துக்கிறேன். நீங்க இல்ல வேணாம், நீங்க சொல்லுங்க. நான் சொன்னா நீங்க கர்ஜிக்க ஆரம்பிச்சிடுங்க. நீங்க சொல்லுங்க. பரவாயில்ல சார், உண்மை இருந்தா நான் உங்களுக்கு வளர்த்த ஆடு நெஞ்சிலேயே முட்டிக்கிட்டு இருக்கு. அதுக்கு அடுத்த வார்த்தை வைக்கிறாரு, துணை முதல்வருக்கு என்ன எக்ஸாம் வச்சுட்டா வர முடியும்? யார் வளர்த்த ஆடு? அந்த கூட்டத்தில் இந்த பேச்சுக்கான என்ன தேவை வந்துச்சு? உங்க கூட்டணி வழக்கமான கூட்டணி, கம்யூனிஸ்ட் வைகோ போன்ற கூட்டணிலாம் ஸ்ட்ராங்கா இருக்கு. வளர்த்தாடு நெஞ்சில முட்டுகிறது, அது விசிக தலைவர் தான் சொல்லி இருக்கிறாரு. முட்டிட்டு இருக்குங்கிறாரு. வளர்த்தாடு நெஞ்சில முட்டும் பேசியிருக்காரு. நான் உங்களுக்கு காணொலி காமிக்கிறேன். ஐயா அதுதான், அது விசிக தலைவரை சொல்ல அதான் யாரை அது இப்ப எப்படி பாக்குறாங்கன்னா அப்படி யார் சொல்றாங்க? அவர் 19 சொல்றாரு. சார் 19 யாரு வளர்த்தாடு நெஞ்சில முட்டுதுன்னா யாரை சொல்றாரு? அது அவருடைய சொந்த கருத்தா இருக்கு. சொந்த கருத்து யாரை சொல்றாரு? அவர் மேடை கடிச்சுன்னு பேசியிருக்கிறாரு. அப்ப திமுக கூட்டணியில இருக்கிறவங்க மேடை கிடைச்சாதான் பேசுவாங்க. இல்ல சார், அவருடைய கூட்டணி கட்சியினுடைய தலைவர். திமுக கூட்டணியில இருக்கிறவங்க மேடை கிடைச்சா என்ன? இல்ல சார், நீங்கள் சொல்லுவது போன்று கொங்கு ஈஸ்வரன் அவரும் ஒரு கூட்டணி கட்சியினுடைய ஒரு கட்சியினுடைய தலைவராக இருக்கிறார். அவருடைய சொந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு கூட அங்கே சொல்லி இருக்கலாம். அதுல ஹைலைட் என்னன்னா யாரை வச்சு எதை பேச வச்சிருக்காங்க பாத்தீங்களா? அதான் ஹைலைட். புரியுதா நான் சொல்லுங்க? விசிக தலைவரை வச்சு தான் இதெல்லாம் பேசியிருக்கா சொல்ல வரீங்களா? யார் அந்த கூட்டத்தில் யாரை விட்டு பேசினா எப்படி ஹைலைட் ஆகும்னு சொல்லிட்டு யாரும் பேச மாட்டாங்க அப்படின்ட்டு பக்காவாக காய நிறுத்தி பேசியிருக்காங்க. அதை உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு தெரியுதா? கொங்கு ஈஸ்வரன் பேசுறதுக்கு என்ன அவசியம்? அதுவும் விடுதலை சிறுத்தைகளை பார்த்து இந்த மாதிரி பேச்செல்லாம் பேசுறதுக்கு என்ன? விடுதலை சிறுத்தைகள் திமுக எவ்வளவு பேர் இருக்காங்க, டைரக்டாவே சொல்லலாம். விசிக தலைவர் அவர் ஏன் சார்? நான் உடனே கேட்கிறேன், நீங்க என்ன சார்
அப்ப என்ன நீங்க திமுக விசிகால பிளவு ஏற்படுத்துற வரைக்கும் இல்ல, நீங்க எல்லாம் தூங்கவே மாட்டீங்களா இல்ல, சார்? பிளவு உங்களை பார்த்து இல்ல, கேக்குறேன். நான் ஒண்ணே ஒண்ணு கேக்குறேன். விசிகால சார், திமுக எல்லாம் பிளவு ஏற்படுத்த நீங்க எல்லாம் தூங்குங்களா சார், வீட்டுல? ஒரு நிமிஷம், ஒரு நான் நிமிஷம். சொல்றேன் விசிகாவும் திமுக பிளவாயிட்டா எங்களுக்கு என்ன உங்களுக்கு சார், சார், அப்புறம் ஏன் சார் தினமும் கங்கணம் சார், நான் ஒண்ணே கட்டாதீங்க? ஒண்ணு நீங்க கேளுங்க சார். ஒழுக்கமா இருங்கன்றேன். என்ன ஒழுக்கம் கெட்டு போயிடுச்சு? நான் சொல்றேன். விசிகா திமுக என்ன ஒழுக்கம் கெட்டு போயிட்டாங்க? இந்த மக்களை பேணி பாதுகாக்கறாங்க, அன்பா அரவணைக்கிறாங்க. என்ன சார் ஒழுக்கம் கெட்டு போச்சு? நான் ஒண்ணே ஒண்ணு கேக்குறேன். இங்க பாருங்க. ஏன் இரவு பகல் இதே கங்கணம் கட்ட அழியறீங்க? நான் இங்க பாருங்க, நான் என்ன பண்ணாங்க ரெண்டு கட்சி உங்களை சார், எல்லாம்? இங்க பாருங்க, நான் என்ன சொல்றேன். ஆ. மூத்த தலைவர்கள் வந்து வீரமணி போன்றவங்களா இருக்கிறாங்க. ஒரு கண்டிப்பா இப்படிலாம் இருக்கணும்பா, நம்மளாம் ஒன்னா சேர்ந்தா கொள்கை பிடனலா கூட்டணி போன்ற பல விஷயங்கள் பேசுவாங்க. அப்படி கூட சொல்லியிருக்கலாம். ஆனா யாருமே பேசல. தனிப்பட்ட முதல்வரே, வருங்கால முதல்வரே பவள விழா காணுது, இந்த நேரத்துல ஆட்சியில இருக்கு, இப்பெல்லாம் பேசியிருக்காங்க. கொங்கு வீசுறவன் பேசுறதுக்கு என்ன தேவைச்சு? நீங்க வந்து தெளிவா விளக்கணும் இந்த இடத்துல. அவருக்கு எந்த பாதிப்பு இல்ல, ஒரு சீட் வாங்கி. மதிப்பிற்குரிய திரு கொங்கு ஈஸ்வரன் அவர்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவரைத்தான் இது போன்று சுட்டி காட்டினார். வளர்த்த ஆடு நெஞ்சிலே முட்டுகிறது, முட்டி கொண்டிருக்கிறது என்று சொல்லிட்டு உங்களுடைய கேள்வி அதை வைத்து தான் இருக்கிறது என்று சொன்னால், அடுத்த வார்த்தை இன்னொரு வார்த்தை வைக்கிறனால அது ஸ்ட்ராங் ஆகுது அந்த கேள்வி. என்ன வார்த்தை வச்சாரு? முதலமைச்சருக்கெல்லாம் பரிச்சை வச்சுட்டு வர முடியாது. என்ன பரிச்சை வச்சுட்டு வர முடியும்? எப்பவும் திமுக தான், எப்பவும் வாரிசு அரசியல் தான் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு. அவர் வாரிசு அரசை வரவேற்கிறாரு. வாரிசு தமிழ்நாட்டு மக்களே வரவேற்கிற போது அவர் கொங்கு ஈஸ்வரன் வரவேற்க மாட்டாரா? வரவேற்கிறார். அது 26 எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் தெரியும். நம்ம அப்படி குத்தம் 19 சொல்லிடக்கூடாது. அப்புறம் எந்த அடிப்படையில் இப்போ மட்டும் எந்த அடிப்படையில் வரவேற்கல? எந்த அடிப்படையில் வரீங்க? எந்த அளவுகோல் வச்சு? எந்த அளவுகோல் வச்சு நீங்க தமிழ்நாடு மக்கள் 2024 நாடாளுமன்ற தேர்தலை பாருங்க சார். திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இடமெல்லாம் லட்சக்கணக்கான மக்கள் வீதிகளில் திரண்டு நின்றார்கள். அதான் திருமாவளவன் சொல்றாரு. சார் ஒரே கூட்டணி தான் மதிப்பு கொடுக்கிறேமா சார்? அதான் திருமாவளவன் சொல்றாரு. 2026 தேர்தல்ல, நாடாளுமன்ற தேர்தலில் இந்த அமோக வெற்றிக்கு நாங்க தான் உறுதுணையா இருந்திருக்கிறோம். யாரு? திருமாவளவன் சொல்றாரு. தவறு இல்லையா சார்? கூட்டணி கட்சிகள் தான் எங்களுக்கு துணையா இருக்கிறாங்க, நாங்க உங்களுக்கு துணையா இருக்கிறோம். நீங்க ஆனால் தனி மனிதராக திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் செல்லும் இடமா லட்சக்கணக்கான மக்கள் திரண்டு இருந்தாரா இல்லையா? நீங்க பாக்கலையா பல காணொலிய தொலைக்காட்சியில? சரி, அமைச்சரவையில என்ன சார் முறைக்கிறீங்க? முறைக்கல, நான் பாக்குறேன், அதிசயமா பாக்குறேன். தொலைக்காட்சியில பாக்கலன்னு கேட்டா அப்புறம் என்ன பார்த்து முறைக்கிறீங்க? கேட்கிற கேள்வி என்னன்னு சொன்னா, விடுதலை சிறுத்தை கட்சி ஒரு பொது கட்சியில் அது ஒரு சாதி கட்சி தான் என்ற அடிப்படையில் கொங்கு ஈஸ்வரனை வச்சு விடுதலை சிறுத்தைக்கு கவுண்டர் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா? இல்ல சார், இல்லை, அவர் தனிப்பட்ட கருத்து. நீங்க போன் எடுங்க, திரு கொங்கு ஈஸ்வரன் அவருக்கு போன போடுங்க, மக்களே பார்த்துக்கிட்டோம். சார் நான் ஓபனா சொல்றேன். யாருக்கு சொன்னாரு அவரு? மதிமுகவுக்கு சொன்னாரா, இல்ல கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு சொன்னாரா, இல்ல காங்கிரஸுக்கு சொன்னாரா, உங்க கூட்டாளி பேசுறாரு, முஸ்லிம் அமைப்புகளுக்கு சொன்னாரா? யார் சொன்னாரு? அவர்கிட்ட கேட்டுருவான்றா சார், ஒரு போன போடுங்க. எங்களுக்கு அது மாதிரி தெரியல. நாங்க நகமஸ் அதிகமா இருக்கிறோம் கூட்டணி கட்சிகளா. நாங்க யாரையும் இழிவுபடுத்தல, யாரையும் துரோகம் பண்ணல, யாரையும் ஓரங்கட்டல. அனைவரையும் நாங்கள் தாய் உள்ளத்தோடு ஆரம்பிக்கிறோம். இந்த மது ஒழிப்பு போராட்டத்துக்கு நீங்க வந்து முதல்வர் போவாரா அல்லது துணை முதல் உங்கள் பட்டத்தில் இரண்டு பேரை கட்சியினுடைய பிரதிநிதி அனுப்புறோம். இல்ல பட்டத்தில் சார் கட்சியினுடைய பிரதிநிதி 2 பேரை அனுப்புறோம். மதிப்பு குறித்து கட்சியா நீங்க இருக்கீங்க, உங்க கூட்டணியில முக்கியமான கட்சி விடுதலை. அந்த கட்சி மது ஒழிப்பு போராட்டம்னு மாநாடுன்னு நடத்துது. அப்ப அந்த கட்சி மது ஒழிப்பு மாநாடு நடத்துதுன்னு சொன்னா அப்ப உங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லப்பா, நாங்க சுமூகமா இருக்கோம் எப்படின்னா விவாதத்துக்கு கோரி 2 பேரும் நீதிமன்றத்துக்கு போயிட்டு பேரு நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், சந்தோஷமா. உண்மையா கேளுப்பா, சும்மா ஏதாவது மாத்தி மாத்தி பொய்யா கேள்வி கேக்குறீங்க. அவர் கேக்குறாரு, அவர் இருக்கிற இடம் போல, அவர் அதிமுக போல அவர் கேட்பாரு. நீங்க பொதுவான கருத்தை நான் கேட்கிறேன். இப்போ என்ன அது குறிப்பா எப்படி பார்க்கப்படுதுன்னா, கொங்கு மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு பெரும்பான்மை ஒரு சமூகத்தை சேர்ந்தவர். அவரு அந்த கட்சியை சேர்ந்தவர் திரு ஈஸ்வரன் அவர்கள். சரி, ஆனா இதுல இப்ப என்ன பிரச்சனை, யாருக்குனே அவருக்கு எம்பி சீட் ஒதுக்கும் போது அதுல வந்து ஒருத்தர் கேண்டிடேட் வந்து மாத்தினாங்க, ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு, மாத்தினாங்க. இப்போ திருமாவை வந்து யாரை விட்டு யாரை பேச வைக்கணும் அப்படிங்கிறத வந்து செயல்படுத்தி இருக்கிறாங்களா, இல்ல இவரை பேச வச்சுக்கான காரணம் என்ன, இல்லாட்டா இதுக்காண்டி பதில் எழும்பாதா, கொங்கு மண்டலத்துல வச்சு பேச அங்குள்ள ஒருத்தரை வச்சு பேச வச்ச காரணம்? நீங்க அவர் தன்னிச்சையா பேசிருப்பாருங்கிறீங்க. தன்னிச்சையா உங்க கூட்டணியிலே அப்போ ஒரு ஆதிக்க சக்தி இருக்குன்னு ஒத்துக்கலாம். தனி கருத்தா பேசிருக்கு, அதுவும் விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர பேசல. பாக்குறவங்க எப்படி பாப்பாங்க? நீங்க உங்க பார்வைக்கு தான் தெரியும். ஒரு கொங்கு ஈஸ்வரன், அந்த கொங்கு ஈஸ்வரன் என்பவர் வந்து அவர் ஒரு சமுதாயத்துக்கான ஒரு கட்சா வச்சு அதுக்கப்புறம் அந்த மக்கள் பணிக்காண்டி செய்யறாரு. சாதி கட்சி மாதிரி தான் பாக்குறாங்க, அது உண்மையும் கூட தான். அவரு பேசுறது எப்படி பாப்பாங்க? சந்தோஷம் இல்ல சார், சார் சார் சந்தோஷம் இல்ல. இப்ப நீங்க அவரை வச்சு பேச வச்சுட்டீங்கன்னா
அதை எப்படி மக்கள் சார் ஏற்றுப்பாங்க? நாங்கள் அவரை வைத்து பேசல, அவருடைய சொந்த கருத்தாக பேசியிருக்கிறார். சரி, சொந்த கருத்தை விடுதலை பேசுறவரு- சிறுத்தை கட்சி தலைவர் தான் அவரு. சார் விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் தான் அவர் பேசியிருக்காரு என்பது உண்மை என்று சொன்னா நீங்க போடுங்களா சார்? ஏன் போன மறுக்கிறீங்க? அப்ப எந்த மண்ணாங்கட்டிக்கு அவர் அப்படி பேசினாரு, அதுக்காக விளக்கம் நீங்க சொல்லுங்க. அதுக்கு தான் சொல்றேன் சார், அவர்கிட்ட கேட்டுருவோம். நான் என்ன சொல்றேன், அதை விடுங்க. நாங்க சொல்றது போய் தான், நாங்க ஏதோ குழப்பம் பண்றதுக்கு பாக்குறோங்க. நீங்க சொல்லுங்க. இப்போ இல்லன்னு வேற சொல்லுவீங்களா? குழப்பம் பண்ணல வேற சொல்லுவீங்களா? நீங்க சொல்லுங்க. இந்த கண்ணுல விளக்கண்ணு ஊத்தின அலையறீங்களா? ராத்திரியும் பகலுமா தம்பி இந்த சிவா. கோட்டையை உடைச்சே தேரணும். தம்பி சிவா, நான் உங்களுக்கு சொல்றேன். அஜெண்டா யார் சார்? உங்க பின்னாடி சரிப்பா. எத்தனை பேர் வச்சிருக்கீங்க? நீங்க சொல்லுங்க. ஆ. அந்த கொங்கு ஈஸ்வரன் ஆ. யாரை குறிப்பிட்டு இதை இளைமறைவு காயா தாக்கி அவர் இளமரம் காயா பேசலாம், மரமரம் காயா பேசலாம். அவர் யாரையும் வைத்து பேசல, சார், நீங்க கடைசி யதார்த்த வரைக்கும் கருத்துல பார்க்கல. பதிவு செய்யறாரு. நீங்க கடைசி வரைக்கும் அந்த மீட்டிங் போகலாம்னு நினைக்கிறேன். சார் நான் தான் போன சார பார்த்தோம். அவர் திட்டமிட்டு இங்க சொல்லுது பொண்ணு விடுதலை சித்த கட்சி தலைவர் பேசலையா? அப்ப யார பேசினாரு? சார் அவர் யதார்த்தமா பேசினார் சார். அது உங்களுக்கு அது போல தெரியுது. கனிமொழி பேசி இருப்பாரோ இல்ல கனிமொழி எங்க வரல. எங்க முடிச்சு போறீங்க? கேக்குறேன். பிசிகாவை பத்தி பேசல, கம்யூனிஸ்டுகளை பத்தி பேசல. ஆ. அப்ப கனிமொழி தான் அந்த பவள விழாக்கு போவாங்க. சார் சொன்ன மாதிரி 2 கேள்வி இருக்கு. வளர்த்த கிடா நெஞ்சில முட்டினது, அத கனிமொழி அவங்கள சொன்னதா எடுத்துக்கணுமா இல்ல விடுதலை சிறுத்தைகள் சார். சொன்னா எடுத்துக்கணுமா? அடுத்த கேள்வி, துணை முதல்வருக்குலாம் எக்ஸாம் வைக்க முடியாது, இதை யாருக்கு எடுத்துக்கிறது? அட நெஞ்சில முட்டல நான் ஏதாவது நல்லா பேசிடுவேன் சார். பேசுங்க, எதுலயும் முட்டல 2 சார். ஆப்ஷன் தான். ஒண்ணு இத கனிமொழிக்கு வைக்கணும், இந்த क्वेश्चन அப்படியே திரும்ப வளர்க்கணும். இது யாருக்கு வச்சு? 2 பேருக்கும் வைக்கல சார். தனி கருத்தா இருக்கிற டவுட் அந்த கேட்டுருவோம். போடுங்களேன், மக்கள் பார்க்கட்டும். கொங்கு ஈஸ்வரன் பைத்தியமா கேக்குறேங்க. என்ன இவரு காரணம் இல்லாம இல்ல, இந்த நிகழ்ச்சியில நானே சொல்றேன். இல்ல சார். காரணம் இல்லாம இல்ல. கருத்தை வச்சு பேசி இல்ல சார், என்ன புரிஞ்சு போச்சு. இந்த நிகழ்ச்சி முடியறதுக்குள்ள இந்த கோர்ட்ல ஏதாவது ஒண்ணு இலை வேணும்னு முடிவு பண்ண மாட்டீங்களா? அவனுக்கு சேர்ந்து இருந்தாலும் எங்களுக்கு ஒண்ணு, அவங்க பிரிஞ்சு இருந்தாலும் எங்களுக்கு. அப்புறம் அவர் கேக்குறாரு, நெஞ்சில சொன்னாரு, ஏதோ ஒண்ணு சொல்றாரு. எதுல முட்டத்துல பொது தளத்துல நெஞ்சில முட்டானே அவங்க முட்டா என்ன ஆகுது? எதுக்கு அவர் என்ன பார்த்து கேக்குறாரு? எப்ப பாரு வளர்த்த கிடா நெஞ்சில பாயுது. பொது தளத்துல நெஞ்சில பாயுதா? அப்ப நல்லா பேசிட்டு போறேன். சரி நானும் சொல்றேன். ஒரு பொது தளத்துல கருத்து பதிவு வைக்கிறாரு யாரு, கொங்கு ஈஸ்வரன். அது யாரை எதிர்த்து பதிவு வைக்கிறாருன்றது அவர் யாரை எதிர்க்கல சார், யாரை எதிர்க்கல. சேர்ந்து இருந்தாலும் யதார்த்த கருத்து சார். அப்போ சமூக நீதி பேசுற கட்சியில இந்த மாதிரி உங்க மேடையிலேயே உங்க கூட்டணியிலே ஒரு ஆள் இப்படி ஒரு ஆள் இருக்கிறாரு, நீங்க அதை கண்டிக்கணுமா வேண்டாமா? சார் எப்படி கண்டிக்க முடியும்? அவர் யதார்த்த கருத்துல பதிவு சார். திட்டமிட்டு யாராவது பதிவு செஞ்சதை நாங்க பேசுறதுக்கு இல்ல சார். இது சார் இப்ப நீங்க பேசணும். திட்டமிட்டு திமுக கூட்டணி மேல தினமும் சேர்த்து வர பூச்சிருங்க. அது எப்படியாவது அந்த கண்ணாடி கூட்டத்துல கல்லேறி நீங்க மூச்சு பண்றீங்க பாத்தீங்களா? கூட்டணியில இருக்கிற தலைவர்கள்லாம் எதுவுமே தெரியாம யதார்த்தமா பேசுறாங்க. எப்ப பாரு முறைக்கிறீங்க. முறைக்கல சார். இந்த வேற மாதிரி தவறா சார் கேட்டேன். அதுதான் முயற்சி பண்றீங்க. கூட்டணியில் இருக்கிறவங்க திடீர்னு ஒருத்தர் விலகி நான் மது ஒழிப்பு போராட்டம் நடத்துறேன். விலகல சார், அவர் கட்சியினுடைய கொள்கை சரி சார். சார் விடுங்க சார். நல்லா சிறப்பா அவர் அசிங்கப்படுத்திட்டீங்க, அது வேற விஷயம். எங்க அசிங்கப்படுத்தலன்றா விசிகா தலைவர் எனக்கு வருத்தமா இருக்கு. நான் உங்களுக்கு என்ன ஈஸியா கூட வருத்தமா கிடையாது, இருக்கு? எனக்கு வருத்தமா இருக்கு இந்த மாதிரி எல்லாம் பேசுறது. உங்க சமூக நீதி எல்லாம் கட்சியில- பேசி ஏதாவது இல்ல ஒரு சமூக நீதி கட்சியில நானா சொல்லல, அவர் சொன்னாரா சொல்லலையா? அதான் அவர் விசிகா தலைவரா சார் சொன்னாரு. அவர் அப்ப எதாவது யார் சொன்னாரு. அப்ப யார் அவங்க மேடையில் இருக்கிற யாருமே அப்ப யார் சொல்லல சார். சொன்னாரு? அவங்க ஊர்ல யாராச்சும் சொல்லியிருப்பார் சார். அவர் கட்சி தலைவர் சார். தலைவரும் சொல்லல, கனிமொழியும் சொல்லல, வேற யாரை தான் சொல்லியிருப்பாரு தெரியல. அதை நீங்களே சொல்லிடுங்க. இல்ல தெரியல, எங்களுக்கு தெரியல, நீங்க சொல்லுங்க. நீங்க இல்லன்னு சொன்னா மறுத்து இதுக்காக சரி சொல்லாதுக்காக. சரி விடுங்க சார், அவர் பேச்சுல விட்டுரும். அது யாரையோ சொல்லிட்டாரு, விடுங்க. அடுத்தது வேற என்ன இந்த கேட்க? அமைச்சரவையில செந்தில் பாலாஜி கரெக்டா அதே இலக்காவை கொடுத்துருக்காங்களா, அதை வரவேற்கிறீங்களா? இல்ல ஏங்க, இதுல அவர் என்ன மட்டும்தாங்க அடிக்கிறதுல முக்காவாசி இருங்க இருக்கிறாரு. என்ன அடிக்கிறது இல்ல ஏங்க தெளிவா சொல்லுங்க. என்ன அடிக்கிறாரு அவரு? நீங்க திடீர்னு சொல்லுங்க சார், என்ன சார் அடிக்கிறாங்க? ஒரு மனிதன் இந்த கட்சிக்காக இந்த மக்களுக்காக பல போராட்டங்களை சிறை கொடு அனுபவிச்சு வர்றவங்களுக்கு இந்த கட்சி தமிழ்நாடு அரசு பதிவு கொடுக்கு. இல்ல 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 இது இல்ல 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 போராட்டங்கள் செந்தில் பாலாஜி ஆமா அவர் கட்சியில திமுக சேர்ந்து எத்தனை வருஷம் ஆகுது தெரியுமா? ஒரு நாள் கூட ஆகட்டுமே. கட்சிக்கு விசுவாசமா சார் தான் இன்னொரு சார் பேச்சு இருக்கு. இங்க பாருங்க, திரு ஸ்டாலின் அவர்கள் கரூர்ல வச்சு என்ன தெரியுமா பேசினாரு? இங்க ஒரு அமைச்சர் இருக்கிறாரு, சசிகலாவோட உறவு. நான் சொல்லல, வீடியோ இருக்கு. ஆமாங்க, பேசினார் தான். அப்போது எதிர்க்கட்சி தலைவராக இருந்த திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் செந்தில் பாலாஜி விமர்சனம் வைத்து தான் இருக்கிறாரு. எதிர்க்கட்சியா இருக்கும் விமர்சனம் வைத்தது உண்மைதான். உங்ககிட்ட இருக்கிற என்ன உறவு? உங்ககிட்ட இருக்கிறது என்ன உறவு? என்ன உறவு? இல்ல அவர் சொன்னாரு நல்ல உறவு. நல்ல உறவு சார். பனைமரத்துக்கு நின்று பால் குடிச்சாலும் கல்லு குடிச்சு தான் சொல்லுவாங்க. அவர் இருந்த இடம் அது போல, இப்ப இருக்கிற இடம் இல்ல. அப்ப ஸ்டாலின் பேசுறது, ஸ்டாலின் என்ன சொல்றாரு? இல்ல தம்பி, இவர் ஒரு தவறான பழமொழியை முன்வைக்கிறார். என்ன சொன்னா, பனைமரத்துக்கு கீழே நின்று தண்ணி குடிச்சாலும் கல் குடிச்ச மாதிரி என்ன? அது ஒரு காலத்துல பனைமரத்துல கல் இறக்கிட்டு இருந்தாங்க, அந்த பழமொழி ஒப்பு வந்து. இன்னைக்கு எந்த பனைமரத்துல கல் இறக்குது? பனைமரமே இல்ல. பனைமரம் இல்ல, இருந்தாலும் பனைமரத்துல இருந்து கல் இறக்குது. இப்ப அந்த பனைமரங்கனா நான் கேள்வி இல்ல கேட்கிறேன். கல். அதனால இந்த பழைய மொந்தையில போட்ட இது மாதிரி கல் மாதிரி ஊட்டிட்டு
இப்போ பணமரம் எல்லாத்துக்கும் திமுக தான் காரணம் சொல்ல நான் வரீங்களா? கேட்கறேன் இல்ல பணமரங்கனால கேட்கறேன். சட்டசபை சார் ஒரே அந்த நிமிஷம். கல்லை நிப்பாட்டிட்டு தான் நீங்க டாஸ்மாக திறந்து இருக்கீங்கன்னு சொல்ல வரேன். சரி, செந்தில் பாலாஜி விஷயம் பேசிட்டு இருந்த வந்துட்டாரு. உடனே, ஏன்னா திசை மாறிட கூடாது இல்லையா? அப்போ அவர் அடிக்கிறதுல என்ன அடிக்கிறது இல்ல இருங்க, நான் கடைசியாக சொல்கிறவரையும் பொறுமாரு அடிக்கிறதுல முக்கால்வாசி தந்து கால்வாசி தான் அவர் எடுத்துக்கிறாரு, புரியுதுங்களா? அதனால் அவர் வெளியே வந்த உடனே அந்த பொறுப்பை வந்து ஒப்படைச்சிருக்கு திமுக அவர்கிட்ட. மறுபடியும் அதே மது ஒழிப்பு, மது மின்சாரத்துறை, அப்புறம் மது ஆய்வு, ஏதோ மண்ணாங்கட்டி 3 துறையும் அவர்கிட்டயே ஒப்படைச்சிருக்கு. மண்ணாங்கட்டின்னு ஒரு துறையா சார்? இல்ல அப்ப அது என்ன துறை? இல்லை இல்லை அவர்கிட்ட கேட்போம் சார், என்ன துறை அது? என்ன துறை செந்தில் பாலாஜி கொடுத்துருக்காங்க சொல்லுங்க. மின்சாரத்துறை சார். அதான் மதுவிலக்கு ஆயத்துறை. அப்புறம் இன்னொன்று அவ்வளோதான். முக்கியமான ஒரு வேலை கொடுத்துருக்காங்களா தெரியாதா செந்தில் பாலாஜி ஏங்க அவர் என்னவா அடிச்சிட்டுன்றாரு, நீங்க என்ன முக்கியமான கொடுத்துட்டாரு? என்னதான் அடிச்சாரு, என்னதான் முக்கியமான சொல்லுங்களேன், நானும் கேட்டு போறேன். அடிச்சுன்றாரு, எதுவுமே சொல்ல மாட்டீங்க. செந்தில் பாலாஜிக்கு என்ன வேலை கொடுத்து என்ன வேலை செஞ்சாரோ அதே இதே என்ன வேலை கொடுத்தாரு? மறுபடியும் இந்த மக்களுக்கான சார், இந்த மக்களுக்கான அமைச்சராக தமிழ்நாடு அரசு எல்லாத்துக்கும் அமைச்சரவை கொடுத்தது. அமைச்சரவையில எல்லாருக்கும் மாத்திரீங்க. நீங்க பிடிஆர் பன்னீர்செல்வம் தியாகராஜன் ஒரு ஆடியோ வெளியிட்டதுக்கு அமைச்சரவை பிடிங்க. அவர் ஆடியோ வெளியிலே. சரி, அப்ப இதுக்கு அமைச்சரவை பிடிங்கிட்டு விட்டீங்க. நிதியில நல்லா தானே செஞ்சீங்க சார். அமைச்சரை மாற்று என்பது அனைத்து கட்சிக்கும் பொருந்தும் சார். அதை எப்படி பேசுறாங்கன்னா இவர் வந்து பிடிஆர் வந்து நேர்மையா இருந்தாரு. நான் சொல்றேன், அண்ணன் போல ஆட்கள் வேணா பேசுவாங்க. பிடிஆர் வந்து 30,000 கோடி அவர் சொந்த குரல்ல பேசுவாங்க. பிடிஆர் வந்து நேர்மையா இருந்த ஒரு அமைச்சர். அவர் வந்து இந்த நேரடி ஆள் சேர்ப்பு, அரசு ஊழியர்கள் நேரடி ஆள் சேர்ப்பெல்லாம் குரூப் 4ல சேர்க்கிறாரு. அது நல்ல விஷயம் தானே. ஏன்னா நேரடிக்கு வந்து பணத்தை வாங்கிட்டு சேர்ப்பான்னு சொல்லி முத்த அமைச்சருக்குலாம் பிடிக்கல. அப்புறம் நிதியும் ஒதுக்க மாட்டேங்கிறாரு. அந்த காண்டுல எல்லாருமே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க, இவர் செட் ஆகாது, மாத்துங்கன்னு சொல்லி அப்படி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அதனாலதான் மாத்திட்டோம் அப்படின்ட்டு வெளியில பேசிட்டு இருக்காரு. வெளியில திமுக மட்டுங்க ஒரு அமைச்சர் வந்து நல்லவனா இருக்க கூடாது. இருங்க, அவர் வகிக்கிற பதவிக்கு ஏற்ற மாதிரி ஊழல் செஞ்சாருன்னா 60% 70% வந்து அவங்க குடும்பத்துக்கு, திமுக குடும்பத்துக்கு போயிடுச்சுன்னு சொன்னா அவர் நிரந்தரமா முக்கியமான யார் 60-70% ஊழல் பண்ணா? திமுக ஊழல் பண்ணுதா சார்? என்ன சார் இது? 10 ரூபாய் ₹10 பண்றது நீங்க ஆதாரம் இருந்தா காட்டுங்களா? அதிமுக 10 ரூபாய் பாட்டிலுக்கு ஏத்துனாங்கல்ல மது. யார் ஏத்துந்து சார்? எங்கேயோ ஒருத்தன் எவனோ ஒரு மண்ணாங்கிட்ட இருக்கிறவன் ஒயின் ஷாப்ல இருக்க எவனோ ஒருத்தன் 10 ரூபாய் ஒரு பிளாக்ல வித்தான்னு சொல்லிட்டு அதை போட்டோ பிடிச்சி வீடியோ பிடிச்சி அரசியல் சொல்லிச்சு ஒரு புகார சொல்றீங்க செந்தில் பாலாஜிக்கு. அதை விடுங்க, உங்க இதுக்கே வரேன். பொன்முடி அவர்களுக்கு வந்து இலாக்கா வந்து மாத்தி இருக்காங்க. அதுக்கு வந்து என்ன சொல்றாங்கன்னா அவர் சொல்லிதான் மாத்தி சொல்றாங்கன்னு. சரி, நீங்க சொல்லி அப்ப நீங்க சொல்லுங்க சார், நீங்க சொல்லுங்க. அவர் சொல்லிதான் மாத்திருக்காங்களா அந்த இலாக்காவை? இல்ல தன்னிச்சையில அரசு எடுத்த முடிவா? அண்ணன் சொல்லியா? தன்னிச்சை பொன்முடிக்கு இலாக்கா மாத்துறது தன்னிச்சையில அரசு எடுத்த முடிவா இல்ல பொன்முடி சொல்லிதான் அந்த இலாக்கா மாத்திருக்காங்க? பாருங்க, அத மட்டும் மஸ்தான் அமைச்சர் நீக்கிட்டு நாசரை ஏன் போட்டீங்க? மஸ்தான் அதுக்கு என்ன சொன்னாங்கன்னா அவர் வந்து மாவட்டத்துல வந்து அவர் பசங்களுக்கே வந்து பொறுப்பெல்லாம் கொடுத்திருக்கிறாரு. அவரே மாவட்ட செயலர் தூக்கிட்டாங்களா மஸ்தானே? என்னன்னா இங்க இளவரசர்கிட்ட போய் அடிக்கிறதுல கொடுத்துடணும் இளவரசருக்கு. ரொம்ப நேரமா நீங்க உள்புத்திலே பேசுறீங்க, அத சொல்லுங்கன்னா சொல்ல மாட்டீங்க. நான் இளவரசரை கண்டுக்காம விட்டோம்னு சொன்னா அது எவ்வளவு பெரிய அமைச்சர் இருந்தாலும் வீட்டுக்கு போயிடணும். சரி சார், தமிழ்நாடு அரசு சுழற்சி முறையில ஒரு அமைச்சரை மாற்றம் பண்றாங்க. என்ன பண்றாங்க, அவர்கிட்ட அமைச்சர் மாவட்ட பொறுப்பை பிடுங்குறாங்க, அடுத்தது அமைச்சர் பதவியும் பிடுங்கிட்டாங்க. அப்படின்னும் போது அப்போது இதெல்லாம் வந்து ஒரு திட்டம். அதுவும் பாருங்கள், முஸ்லீம்களுக்குன்னு ஒதுக்கி வச்சுப்பாங்க சிறுபான்மை நல பிரிவு. மற்ற பொறுப்பெல்லாம் வந்து முஸ்லீம்கிட்ட கொடுத்தா எவனும் செய்ய மாட்டாங்க. அல்லது எம்பி எம்எல்ஏ இந்த பொறுப்பு யாருக்கு சார் கொடுக்கலாம்? எம்எல்ஏ யாருன்னா கொடுக்கலாம். அவன வியாபாரி, வியாபாரி கோடி கணக்கில் எம்பி பதவி கொடுத்தாங்க. சிறுபான்மை துறை அமைச்சர் பதவி யாருக்கு கொடுக்கலான்றீங்க? யாருக்கு சார் கொடுக்கலாம்? சும்மா இருங்க, நான் என்ன சொல்றேன், ஒரே ஒரு நீங்களே அதான் சொல்லுங்க. 2 அமைச்சர் நீங்க ஏற்கனவே இருந்தாலும் கொடுக்க வேண்டியது. ஃபர்ஸ்ட் பால்வளத்துறை கொடுத்தீங்க, அவர் பிடிங்கிட்டீங்க அவர்கிட்ட இருந்து. அவர் மறுபடியும் அந்த அமைச்சர் இப்போ எப்படின்னு சொன்னா மஸ்தான் 6 மாதம், இவர் 6 மாசம்ன்ற மாதிரி. அவர் 2 வருஷம் பார்த்தாரு, நீ ஒரு 2 வருஷம் பாரு. அப்படிதானே? இஸ்லாமியருடைய வாக்கு 100% பெற்று ஒரு 2 அமைச்சர் கூட உங்களுக்கு கொடுக்கறதுக்கு உங்களுக்கு இது மனசு இல்லைன்னு சொன்னா, ஆனா உங்க குடும்பத்துல மட்டும் இவ்வளவு பேரை கொடுத்துருவீங்க. உட்காமாக இந்த யாரு இந்த செந்தில் பாலாஜி கொள்ளடிச்சிட்டு ஜெயிலுக்கு போயிட்டு வந்த கண்டிஷன் பெயில் கூட முடிக்கலீங்க. ஒரு அமைச்சருங்க கண்டிஷன் பெயிலோட போய் போறாருங்க. அப்ப அமைச்சர் என்ன அசிங்கமா கேவலம். அமைச்சர் சிட்டிங் அமைச்சர் வந்து அவர் தேசிய கொடியோட பாருங்க, இது மட்டும் இல்ல, வாய்க்கு வந்ததெல்லாம் பேசாதீங்க. வாய்க்கு வந்து பேசல சார்.
அரசியலமைப்பு சட்டத்துல இடம் இருக்கு, நாங்க அதுபடி நடக்கிறோம். என்ன என்ன இடம் பிரச்சனை? இருக்கு? சட்டத்துக்கு புறமா சரி, நடந்துருக்கோமா? இப்போ வந்து இப்போ நீதிமன்றம் சொல்லியிருக்குங்க, இவர் அந்த கண்டிஷன் பெயில் இருக்கு இல்லையா, அந்த கண்டிஷன் பெயில் விஷயத்தில் இவர் ஏதாவது முறை இது வந்தால் இவரை கைது பண்ணலாம்ன்றது. பண்ணுங்க, முறையற்ற வேலை அங்க செஞ்சா பண்ணுங்க, கேளுங்க ஒரு நாங்க நீதிக்கு தலை வணங்குறோம். அமைச்சராக இருக்காரு, காவல்துறையோ அரசு அதிகாரியோ அது செய்வாங்களா? இப்ப ஏற்கனவே அமைச்சர் இருந்தா தானே கைது பண்ணுங்க. சாதாரணமான நபரா இருந்தா நீங்க என்ன பண்ணீங்க? சார், திமுக புரிதல் இல்ல. ஏங்க ஏற்கனவே ஒரு அமைச்சரா இருக்கும்போது கைது பண்ணி சிறையில் வச்சீங்க, அப்ப எப்படி அமைச்சர் கைது பண்ணீங்க? அமலாக்கத்துறை திமுக அப்போதும் சட்டத்துக்கு நீதிக்கு தலைவனுங்க சார், எப்போதும் தலைவனுங்க. இது கண்டிஷன் பெயில். சார் தவறு பண்ண நடவடிக்கை எடுங்க சார். சார் திமுகவுக்கு அது வந்து புரிதல் இல்ல. இறுதியாக நீங்கன்னா அவரோட சேர்ந்து புதிதெல்லாம் பழையதில்லை. அமைச்சரவை மாற்றம் புதிதல் என்ன விளக்கமா சொல்லுங்க. விளக்கமா சொல்றேன். சரி, ஒரே ஒரு இறுதியான ஒரு கேள்வி. அதையாவது உண்மையா திமுக வேற ஆளே இல்லையா? செந்தில் பாலாஜி கூப்பிட்டு வச்சு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து, அதுவும் முதல்வர் சொல்றாரு தியாகின்றார். எதுக்கு தியாகி? அடிச்ச 75% வந்து கரெக்டா கொடுத்துட்டு அமலாக்கத்துறை விசாரிக்கும் போது சொல்லாம எப்படின்னா பேசுறீங்களா? என்னங்க அர்த்தம்? ஆமா, தியாகி தான் சார். என்ன தியாகி சார்? ஒரு கட்சியை உடைப்பதற்காக மத்திய பாஜக அத்தனை தவிர்த்த வேலைகளை செய்தது, அதற்கெல்லாம் செவி சாய்க்காமல் சிறையில வாடினார். அவர் ஒரு தியாகி தான், கட்சிக்கு தியாகி தான். நான் சொல்றேன், செந்தில் பாலாஜி வச்சு கட்சியை உடைக்கிற மாதிரி மத்திய பாஜக அரசு முயற்சி பண்ணுதுன்னு அவருடைய வாயிலிருந்து சொல்லியிருக்காரு. ஆமா, செந்தில் பாலாஜியை வச்சு கட்சியை உடைச்சிடலாம், கட்சி அந்த அளவு கேவலமா பலகீனமா இருக்கா? அதுதான் கேக்குறேன். அந்த அளவிற்கு பாஜக தவறாக நினைத்ததன் காரணமாகத்தான் அவர்களை குட்டுப்பட்டு இருக்கிறார்கள். பலகீனமா இருந்தது இல்ல சார், பாஜக தவறா நினைச்சது, திமுகவே குறைத்து மதிப்பிட்ட காரணத்தினால்தான் அதில் உறுதியோடும் வலிமையோடும் தெளிவோடு இருந்த காரணமாக 471 நாள் சிறைவாசம் அனுபவித்து விட்டு மீண்டும் மக்கள் பணி செய்வதற்காக அமைச்சர் பதவி ஏற்றிருக்கிறார் மதிப்புக்குரிய செந்தில் பாலாஜி அவர். இது என்ன தவறு? இருந்தா இழுத்திருக்க போறோம் இல்லையே, அதுல என்ன தவறு? 3 வேளையும் 5 ஸ்டார் ஹோட்டல் சாப்பாடு சார். ஏன் சார் இதெல்லாம் யார் சார் பார்த்தது? செல்போன், கம்ப்யூட்டர் உட்பட எல்லாம் யார் சார் இதெல்லாம் பார்த்தது? அவர் பாட்டு எதோ சொல்றாரு, இதெல்லாம் சினிமா படத்துல வர மாதிரி ஏதோ அரசு உங்க கட்டுப்பாட்டுல இருக்கக்கூடிய அரசு எதோனா செய்வீங்கல்ல? செய்வேன் தான் சொல்றேன், செய்யல சார். சட்டத்துக்கு நீதிக்கும் திமுக தமிழ்நாடு அரசு தலைவனுங்கிற ஒரு கட்சி சார். தயவுசெய்து 19 குற்றச்சாட்டு வைக்காதீங்க சார். சட்டத்துக்கும் நீதிக்கு தலைவனுங்க நடத்தக்கூடிய ஒரு தமிழ்நாடு அரசை பார்த்து நாங்க செல்போன் கொடுப்பாங்க, கம்ப்யூட்டர் கொடுப்பாங்க, சிறையில 5 ஸ்டார் ஹோட்டல் கொடுப்பாங்க சொல்றீங்க. கேமரா அந்த சோத்துக்கெல்லாம் வாய் விட்டு சிரிக்கும். லைட் மேல சத்தி வச்சு பேசுங்க. இல்ல இந்த லைட் இதுக்கெல்லாம் வாய் இருந்துன்னா எல்லாமே கேமரா மேல ஒரு சத்தி. நாங்க மட்டும் என்ன எப்படிலாம் சத்தியத்துக்கும் நீதிக்கும் தலைவனுங்கன்னு நீங்களே அதுக்கு சொல்லி என்ன தவறு? நாங்க எங்க சத்தியத்தை தவறிட்டோம்? உச்சத்துக்கு போற கட்சி உங்க திமுக கட்சி. கம்முன்னு இருங்க. ஆமா, அடக்குமுறைக்கு சமுதாய விரோதிகளை மதவாத சக்திகளை அடித்து நொறுக்குவதில் திமுக முதன்மையான கட்சி. அடக்குமுறை அவர் மீது செய்யும். சிறுபான்மை மக்களும் அனைத்து தரப்பு மக்களுக்கு ஆதரவாக தாயுள்ளத்தோடு இருக்கு. என்ன சார் தவறு? பிரதமரை போய் தனியா 15 நிமிஷம் போய் ஒரு 45 நிமிஷம் எங்க சார் தனியா பேசணும்? பத்திரிகையாளர் மட்டும் செந்தில் பாலாஜி விஷயம் தான் கலந்துரையாடினாங்களா? அதுக்கு போல சார் தமிழ்நாட்டுல நிதி கொடுக்கணும் போயிருக்கிறாங்க. விரிவாக்கம் பண்றேன்னு கேட்க நாங்க அங்க கேட்கிறோம். எங்களுக்கு 3 மெஜாரிட்டி இருக்கு. நாங்கன்னா பாஜக கூட்டணி சார் இருக்கிறோம். அங்க பேசுற பேச்சுக்கள் இப்ப வந்து இருங்க சார், புதுசா சொல்றாரு. இருங்க, நவீன தொழில்நுட்பம் வந்திருக்கு. பிரதமரும் இவர் முதல்வரும் பேசின பேச்சுக்கள் வீடியோவா ஆடியோ எதுவும் வந்திருக்கா? முதலமைச்சர் சென்றது டெல்லிக்கு, பிரதமரை சந்தித்தது தமிழ்நாட்டுடைய நிதிக்காக. கொடுக்கக்கூடிய நிதியை கொடுங்க கொடுக்குறோன்னு சொல்லி இருக்கிறாங்க. ஓகே, இறுதியான கேள்வி அந்த பாயிண்ட் வந்துருந்தேன். பொன்முடி அவர்களுக்கு வந்து அந்த உயர்கல்வித்துறை அமைச்சரை மாத்தி இருக்கிறாங்க. அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா, ஆளுநருடனான ஒரு முரண்பாடுல ஒத்து வர மாட்டாரு, இனியாவது ஒரு சுமூக உறவு வேணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. அதெல்லாம் நீங்க ஆளுநரை எதிர்த்தது எதுக்கு? தொடர்ந்து எதிர்த்திருக்கீங்க, தொடர்ந்து புறக்கணிப்பு. இப்போ திமுக பாஜக காம்ப்ரமைஸ் ஆயிடுச்சு. முதல்வர் பிரதமரை கைப்பூச்சி பிரதமரை போய் சந்திச்சுட்டு வந்தாப்புல. சந்திச்சு வந்த அடுத்த நிமிஷமே இப்ப பாருங்க, செந்தில் பாலாஜி அமைச்சரவை பதவி ஏற்பு விழாவில் ஆளுநர் நினைச்சிருந்தாலும் எப்படி சசிகலாவை வந்து
முதல்வரை அறிவிக்கிறதுக்கு முன்னாடி ஆளுநர் கிளம்பி டெல்லிக்கு போயிட்டு ஞாபகம் இருக்கா? அதே மாதிரி டெல்லிக்கு ஆந்திராவுக்கும் கிளம்பி போயிட்டு வந்தாலும் ஒண்ணுமே பண்ணிருக்க முடியாது. அப்ப நான் முதலமைச்சர் அதுக்கு தான் போயிட்டு வந்தார் சொல்ல வரீங்க. வேற என்ன? சரி இல்ல, சார், நான் ஒரு குற்றம் நீங்க என்னவோ அங்க பிரதமர் ஆபீஸ்ல உட்கார்ந்திருக்கிற மாதிரி பேசுறீங்க. கண்டிப்பா கூட முடியலைங்க அவருக்கு. பதவி பிரமாணம் செய்து சட்டத்துல இடம் இருக்கு சார். என்ன சட்டத்துல இடம் இருக்கு? நாளைக்கு நீங்க கூட முதலமைச்சர் திமுக சட்டத்துல இடம் இருக்கு. வாய்ப்பே இல்ல. 112 பேரை திமுக கூட்டுவாங்க. இருக்கு. முதலமைச்சர் ஆக போறீங்களா? தமிழக சட்டமன்றம் வந்து தீர்மானம் நிறைவேற்றி ஆளுநருக்கு அனுப்புனா கையெழுத்து போடணும் கூட சட்டத்தில் இடம் இருக்கு. செய்யறாரா? 10க்கும் மேற்பட்ட இது ஃபைல் வந்து தேங்கிட்டு தானே இருக்கு. அது ஆளுநர் பண்ணக்கூடிய தவறு நாங்க என்ன பண்ண முடியும்? அதே மாதிரி தான் இப்போ வந்து என்ன பண்ணிருக்கலாம் அவரு. இவர் வந்து பதவி பிரமாணம் செய்து வைக்க ஆளுநரை கூப்பிடும் போது வர சொல்லிட்டு எங்கன்னா ஊருக்கு போயிட்டு இருப்பாரு. உங்களுக்கு என்ன பிரச்சனை தெரியுமா? இல்ல எங்க வர தெரிஞ்சிச்சு. மத்திய பாஜகவும் திமுகவும் இயங்குது, ஒரே நேர்கோட்டில் போகுது சார். ஒரு நேர்கோட்டில் சைடு கோட்டில் சார். ஏன் சார் காம்ப்ரமைஸ் பண்றதுக்கு தான் பிரதமர் 15 நிமிஷம் கொடுத்து நாங்க 40 நிமிஷம் பேசினாரு. இல்ல இல்ல இருங்க தொடர்ந்து திமுக பாஜக கூட்டணி இருக்கு நான் சொன்னோமா? தொடர்ந்து பேசலாம். பல்வேறு கருத்துக்களை பயந்தமைக்கு நன்றி சார். நன்றி.